ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பாரியோ விளாக்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு 5th மந்த்க்காக அனாமலி ஸ்கேன் அண்ட் செக்கப்லாம் போயாச்சு. அதை பற்றின டீட்டெயில்டு விளாக் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வந்தாச்சு, ஸ்கேன் சென்டர் வந்தாச்சு. ஸ்கேன் சென்டருக்கு நானும் நித்யாவும் தான் வந்துடணும். சேயோனையும் நிலா பாப்பாவையும் எங்களோட மாமியார் கிட்ட வந்து விட்டுட்டு வந்துட்டோம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக போயிடலாம் அப்படின்னு நினச்சி வந்தோம். பட் நம்ம ஒன்று நினச்சா காட் வேறு பிளான் வச்சுருப்பார்ல, அது மாதிரி நான் ஸ்கேன் ஃபஸ்ட்டு எடுக்க போனேன். பாப்பா வந்து பார்த்திங்கன்னா குப்புற அடிச்சு படுத்துட்டு இருந்தாங்க. பாப்பாவோட ஃபேஸ்லாம் எதுவுமே சுத்தமாக தெரியல. ஒன்லி ஸ்பைனல் கார்டு மட்டும் தான் தெரிஞ்சிச்சு. அதனால் வாக்கிங்லாம் போயிட்டு வர சொன்னாங்க. நான் வாக்கிங்லாம் போயிட்டு சுட தண்ணிலாம் குடிச்சிட்டு அதெல்லாம் வந்த அப்புறமாவும் பாப்பா அதே பொசிஷனில் தான் இருந்தாங்க. டாக்டரும் நாளைக்கு வர சொல்லிட்டாங்க. அங்கே எங்கள் அத்தை வேறு 2 குழந்தைங்கள வச்சுட்டு மேய்ச்சிட்டு இருந்தாங்க. சமாளிக்க முடியாது இல்லையா 2 பேரையும் வச்சு. சரி நாளைக்கே வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேன் சென்டர்லேருந்து கிளம்பிட்டோம். நான் சாப்பிடவே இல்லை, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு வீட்டிலேருந்து வந்து. மதிய சாப்பாடே சாப்பிடல அப்படின்றதுனால சாப்பிட்டே போயிடலாம் அப்படின்ட்டு நானும் நித்யாவும் வந்து ஒரு ஹோட்டலில் வந்து சாப்பிட்டோம். நெக்ஸ்ட் டே நித்யா வந்து ஊருக்கு போயிட்டாங்க. என்னோடய அத்தை மட்டும் என் கூட இருந்தாங்க. அதனால் அவங்கக்கிட்ட சேவனை விட்டுட்டு நான் ஸ்கேன் சென்டர் கிளம்பிட்டேன். சூர்யாவும் என் கூட வர முடியல அன்றைக்கி. அவங்களுக்கு வேறு ஏதோ ஒர்க் விஷயமா பிஸியாக இருந்தாங்க. ஸோ அதனால் நான் மட்டும் தனியாகவே வந்து போயிட்டேன். சரி இன்றைக்கும் ஹோட்டலில் சாப்பிட வேண்டாம் கண்டினியூவாக அப்படின்றதுனால என்னோடய அத்தை எனக்கு மாங்காய் சாதமும் அப்புறம் கீரையும் செஞ்சு கொடுத்தாங்க. நான் ஆட்டோலேயே வர வழியே சாப்பிட்டுட்டு பாப்பாக்கிட்டேயும் பேசிகிட்டே வந்தேன். ஒழுங்கு மரியாதையாக இந்த தடவை ஒழுங்கான பொசிஷனில் இருந்துருப்பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே வந்தேன். அண்ட் பாப்பாவும் நல்ல பொசிஷனில் இருந்தாங்க. ஸ்கேன் எடுத்து முடிச்சுட்டு ரிட்டன் வரப்போ நான் இளநீர்லாம் குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் மக்களே. நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த கிளறின சாப்பாடுலாம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றதுனால என்னோடய அத்தை வந்து எனக்கு லெமன் சாதம், தேங்காய் சாதம், புளி சாதம், அப்புறமா கீரை, முருங்கைக்கீரை ஏதோ செஞ்சு கொடுத்தாங்க. அப்புறம் தயிர் வடை, அப்புறம் தயிர் சாதம் அப்படின்னு சொல்லிட்டு வெரைட்டி ரைஸ்லாம் செஞ்சு போட்டிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. நான் நல்லா சாப்பிட்டேன். தென் அந்த வீக் என் கூட இருந்துட்டு அவங்க அப்புறமா ஊருக்கு கிளம்பிட்டாங்க. நான் அந்த வீக் என்னால் ஹாஸ்பிட்டல் செக்கப் போக முடியல. நெக்ஸ்ட் வீக் தான் வந்து நான் ஹாஸ்பிட்டல் செக்கப் போனேன். டைமிங் வந்து ஃபோன் பண்ணி கேட்டப்போ 1 மணிக்கெல்லாமே வர சொல்லிட்டாங்களா. ஸோ அர்ஜென்ட்டில் வந்து நான் பட்டுன்ட்டு கிளப்பிட்டு போனதுனால மெயினான அனாமலி ஸ்கேனே எடுக்காமல் போயிட்டேன். அனாமலி ஸ்கேன் ரிப்போர்ட் இருக்குல்ல, அந்த ரிப்போர்ட்டையும் நான் எடுக்காமல் போயிட்டேன். பாதி தூரம் போனோடனே தான் தெரிஞ்சுது. உடனே திரும்ப நான் ஆட்டோலேருந்து வீட்டுக்கு வந்து அந்த ஸ்கேன் எடுத்துகிட்டு மறுபடியும் ஹாஸ்பிட்டல் போனேன். சாப்பிட வேறு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு டோக்கன்லாம் கொடுத்துட்டு அந்த பிபி வெயிட்லாம் செக் பண்ணி முடிச்சுட்டு நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சேனும் ஹோட்டல் வந்துட்டோம் சாப்பிட்றதுக்கு. ஹாஸ்பிட்டல் 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 யாருக்கு பார்க்க வந்திருக்கோம்? யாருக்கு பார்க்க வந்திருக்கோம்? பாப்பாக்கு பார்க்க வந்திருக்கோம். சாப்பிட்டோம்ல, என்ன சாப்பிட்டோம்? என்ன சாப்பிட்டோம்? ஆட்டோவில் வந்தோமா? பாப்பாக்கு ஆட்டோவில் வந்தோமா? ஹாஸ்பிட்டலில் சேவன் இந்த பாப்பாவோட கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தார். அவர் விளையாடிட்டு இருந்த பார்க்கப்போ எனக்கும் இது மாதிரி ஒரு கேர்ள் பேபி பிறந்தா நல்லா இருக்கும்லன்ட்டு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ஆனால் என் லைஃப்பில் மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு விஷயத்துக்கு ரொம்ப ஆசைப்பட்றேன் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டாக தான் எனக்கு நடந்திருக்கு, எப்பவுமே நடக்கும். அதனால் மோஸ்ட்டாக இந்த விஷயத்துக்கும் ஆசைப்படாத மைண்ட் செட் வந்து எதுவாக இருந்தாலும் ஓகே அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நானே சொல்லிகிட்டே இருக்கேன். ஓகே மக்களே, இப்போ ஹாஸ்பிட்டல் போயிட்டு டாக்டர்கிட்டையும் செக் பண்ணிட்டு வந்தாச்சு. அண்ட் ஸ்கேனு எல்லாமே எடுத்தாச்சு. ஸ்கேன் எடுக்கும்போது பயங்கரமாக சொதப்பிட்டாங்க பாப்பா. குப்பரடிச்சு படுத்துட்டு மூஞ்சி கிஞ்சி ஒன்றுமே தெரியல. அதுக்கப்புறம் நடந்து வாக்கிங் போயிட்டு சுட தண்ணிலாம் குடிச்சிட்டு அப்படி வந்துமே மறுபடியும் அதே பொசிஷனில் தான் இருந்தாங்க. சரி டைம் ஆகுது அப்படின்ட்டுன்னு நிலா பாப்பாவெல்லாம் வர வீட்டில் நிலா பாப்பா செய்யணும்லாம் வீட்டில் அத்தைட்ட தனியாக விட்டு வந்திருக்கோமே அப்படின்றதுனால அன்றைக்கி வந்துட்டோம். இன்னொரு நாள் வாங்கன்னு டாக்டரும் சொல்லிட்டாங்க. சரின்ட்டு கிளம்பி மறுநாள் நான் மட்டும் போனேன். ஸ்கேனில் வந்து எல்லாமே ஓகேவாக தான் இருக்குதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. ஃபீட்டல் எக்கோ எடுக்கலை அந்த ஸ்கேனில். அதனால் அது எடுக்காமல் இருக்கான். அது வந்து எடுக்கலை. அதனால் தனியாக ஃபீட்டல் எக்கோ அப்புறம் எனக்கு எக்கோ வந்து எடுத்துகிட்டு வந்து காமிக்க சொன்னாங்க. அது இன்னும் காமிக்கவே இல்லை.
மற்றபடி எல்லாமே நார்மலாக தான் இருக்குது அப்படின்னாங்க. அப்புறமா வெயிட்டு, நான் வந்து வெயிட் ஏறாமல் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஏன் வெயிட் ஏறல நீங்கள்? இதே மாதிரி வெயிட் ஏறாமே இருந்தீங்கன்னா இப்போது நல்லா தான் இருக்கேன். பட் இதை கண்டினியூ ஆச்சு, இதே மாதிரி ஃபுல்லாக நான் வெயிட் ஏறாமல், பாப்பா வந்து நல்ல க்ரோத்தில் இருக்காங்க, நல்ல வெயிட்டில் இருக்காங்க. பட் பாப்பா வந்துட்டு நான் வந்து வெயிட் ஏறாமே இருந்தேன் அப்படின்னா நான் வந்து அனிமிக் ஆகிடுவேன் ஃப்யூச்சரில், அடுத்தடுத்த மந்த்லலாம் அனிமிக் ஆகிடுவேன். அதனால் நீங்கள் வெயிட் ஏறுறத வந்து பாருங்கள், ப்ரோட்டீன் பவுடர்லாம் கொடுத்துருக்காங்களே அதெல்லாம் குடிங்க, ஒரு நாளைக்கு 2 முட்டையாச்சும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணி அனுப்புனாங்க. வெயிட்டும் நானும் அவ்வளோ ஏரில் தான் பார்த்து ஃபஸ்ட்டு போனேன்ல, ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் செக்கப் போனப்போ 10ஆம் மாதம் போனேன். அப்போ வந்து 58.3 kg இருந்தேன் நான். அதுக்கு அடுத்த இதில் வந்து 59 ஆனேன், 59.1 ஆனேன். அதுக்கு அடுத்த இதில் கம்மியாகிட்டு இருக்கேன், 58.5 kg அப்படி ஆகிட்டு இருக்கேன். அடுத்த மந்த்து செக்கப் போனப்போ வந்து பார்த்தீங்கன்னா 57.6 வந்துட்டுருக்கேன். 58லேருந்து 57.6 இருக்குது. நடுவில் வேறு ஒரு ஹாஸ்பிட்டல் போனேன்ல, அப்போது வந்து செக் பண்ணப்போ 58.1 kg இருந்திருக்கேன். அங்கே செக் பண்ண வெயிட் மிஷினில் லாஸ்ட்டாக இந்த vlogல பார்த்துருப்பீங்களா செக்கப் போனது, அதில் வந்து பார்த்தீங்கன்னா 57.8 kg. ஸோ அதுக்கு முன்னாடி 57.6 இருந்தேன், இப்போ 57.8 kg ஆகிருக்கேன், 6லேருந்து 8 kg. ஸோ அதனால் டாக்டர் வந்து என்ன அது 57 58 அதுலேயே தான் இருக்கே, உங்கள் வெயிட் ஏறுற மாதிரியே தெரியலையே அப்படின்ட்டு சொன்னாங்க. நல்லா சாப்பிடுங்க நிறைய அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. அதுதான் எனக்கு பிடிக்க மாட்டுது, சாப்பிட்றேன் இருந்தாலும் எனக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் வரல, சாப்பிட்றதுல பிடிக்க மாட்டுது. முட்டை சாப்பிட்றதுக்கு பிடிக்கல அவ்வளோவா. ஒரு சில ஃபுட்லாம் மட்டும் எனக்கு கிரேவிங்ஸாக இது சாப்பிட்ணுன்ட்டுன்னு இருக்குல்ல, அதெல்லாம் மட்டும் எனக்கு ஆசையாக இருக்குது, இது வேணும் அது வேணும் அப்படின்ட்டுன்னு ஆசையாக இருக்குது, அது சாப்பிட்ணுன்னு தோணுது. மற்றபடி எப்பயுமே வயிறு கொஞ்சம் அப்படியே மந்தமாக இருக்க மாதிரியே இருக்குது. இப்போ ஒரு 2 hours 3 hours கழிச்சு எதனா சாப்பிட்டுட்டே இருக்கணும்ல, ஜூஸு இல்லை எதனா ஒன்று. இப்போ நான் மதியம் சாப்பாடு சாப்பிட்டேன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் ஒரு 4 hours கழிச்சு இல்லை 3 hours கழிச்சு எதனா பால் இல்லை பழம் சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி மந்தமாக இருக்க மாதிரி இருக்குது வயிறு. பழம் சாப்பிட பிடிக்க மாட்டுது, டின்னர் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுது. நடுவில் எதனா பாலாச்சும் குடிக்கணும். டாக்டர் வந்து வெயிட் ஏறவே மாட்டேங்க, ஒழுங்கு மாதிரியே வெயிட் ஏறு அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்க. தென் ரிப்போர்ட் சஜஸ்டட் ஃபீட்டல் எக்கோ ஃபார் டீட்டெயில்டு கார்டியாக் ஸ்டடி அப்படின்ட்டு நோட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஃபீட்டல் எக்கோ எடுக்கலை இதில், நான் லாஸ்ட்டாக ஸ்கேன் எடுத்ததில், அதனால் அதை எடுக்க சொல்லி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மக்களே, எல்லாமே நார்மலாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து ஃபீட்டல் ஹார்ட் பீட், இந்த அனோமலியில் வந்து ஃபீட்டல் ஹார்ட் பீட் வந்து பார்த்திங்கன்னா 150 BPM 150 அப்படின்னா ஒருவேளை பொண்ணாக இருந்தால் அதிகமாக தானே போகும். ஃபஸ்ட்டு வந்து 160 கிட்ட இருந்துச்சுன்னு நினைக்கிறேன், சரியா தெரில. செகண்ட் இதில் வந்து கம்மியாயிடுச்சு, 156 ஆச்சு. அடுத்து இதில் வந்து 150 ஆயிடுச்சு, கம்மியாயிடுச்சு. அப்படி என்னவோ எந்த பாப்பா அதனால பரவாயில்ல. வெயிட்டும் வந்து கரெக்டாக இருக்காங்க அப்படின்ட்டு போட்டாங்க, எல்லாமே நார்மல் அப்படின்னு தான் போட்டிருக்கு. பாருங்க நான் பாப்பா, சரி ஓகே இதான் பாப்பா. நான் பார்த்தப்போ ஸ்கேனில் பார்த்தப்போ எப்படி தெரியுமா இருந்தாங்க, வச்சுன்னு எவ்வளோ திமிரா படுத்துட்டு இருந்தாங்க தெரியுமா. எனக்கு க்யூட்டாக இருந்துச்சு அது படுத்துறது, சிரிப்பு வந்துடுச்சு. எப்படி படுத்துருக்காங்க பாருங்க அப்படின்னாங்க டாக்டர். பொசிஷனில் படுத்துருக்காங்க, கை இப்படி வச்சுட்டு படுத்துட்ருக்காங்க அப்படின்னு வச்சுட்டு, இன்னொரு கை இப்படி தலை மேலே இப்படி வச்சுட்டு எப்படி படுத்துட்டு ஹெட்டு இப்போ தலைப்பா எதுவும் காமிச்சாங்க. அப்புறம் இது என்னதுன்னு நம்மளுக்கு தெரில, இது கால் லெக்கு, அப்புறம் இதுவும் லெக்குன்னு நினைக்கிறேன், நம்மளுக்கு சரியாக தெரில, பார்க்க அப்படி தான் தெரியுது. ஆமாம் கால், அந்த பாதம், கால் பாதம் 2 இது மாதிரி.
அப்புறம் இதில் கை நல்லா பயங்கரமாக தெரியுது பாருங்க. இப்போ 5 விரலும் தெரியுது. 1 2 3 4 5 விரலும் குட்டியாக அழகாக தெரியுது பாருங்க. தெரியுதுங்களா? ஃபேஸு, இது ஸ்பைனலு ஃபேஸு. நான் சொன்னேன்ல இப்படி வச்சு பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்ட்டுன்னு, அந்த பொசிஷன் காமிச்சிருக்காங்க பாருங்க. அது பாருங்க. இது கை மேலே எல்லாம் சும்மா படுத்துட்டு இருக்காங்க. ஐயோ, இது தொட்டாலே வந்துடுதுப்பா இது. டார்கெட் ஸ்கேன் ஃபீட்டல் எக்கோ எடுக்க சொல்லியிருக்காங்க. அப்புறம் எனக்கு வந்து இசிஜி எடுத்தாங்க. சரி, அவனுக்கு இதெல்லாம் எடுக்க சொல்லல. அப்போல்லாம் இது கம்பல்சரி இல்லை போல் இசிஜி எக்கோ எனக்கு எடுக்க சொல்கிறது மதருக்கு. பட் இப்போது வந்து எல்லோருக்கும் கம்பல்சரி ஆக்கிட்டாங்க. சரி, ஓகே மக்களே, அவ்வளோதான். பாப்பா வந்து ஹெல்த்தியாக இருக்காங்க அப்படின்ட்டு டாக்டர் சொல்லிட்டாங்க. ஸோ ஸ்கேன்லேயும் வந்து நார்மலாக தான் இருக்காங்க எல்லாமே. மறுபடியும் ஒரு தடவை போயிட்டு எனக்கு ஃபீட்டல் எக்கோவும் எனக்கு எக்கோவும் வந்து எடுக்கணும். அதெல்லாம் எடுத்துகிட்டு அதோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றது நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ இவ்வளோ தான் மக்களே. இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்துட்டு இருந்தால் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கூடிய சீக்கிரமாக சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.